தமிழ் வணக்கம். உலக ஊடகங்கள் காலை நேர அதிர்ச்சி செய்திகளினுடைய தலைப்புகளினுடைய தொகுப்பு. டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல ஈரான் பலவீனம் அடையவில்லை என்பது முதல் அதிர்ச்சி செய்தி. ஈரான் பலவீனம் அடைந்திருக்குமாக இருந்தால் ஹோர்முஸ் நீரிணையை டொனால்ட் ட்ரம்ப் இலகுவாக விடுவித்திருப்பார். அவர்கள் பலவீனம் அடையவில்லை என்பதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய வெற்றி பிரகடனம் பொய்யாக போயிருக்கின்றது. இரண்டாவது, உலகத்தினுடைய எரிபொருள் முடக்கத்தை தவிர்க்க டொனால்ட் ட்ரம்பே இப்பொழுது பணிந்து போயிருக்கின்றார். ஈரானுடைய ஒப்பந்தத்தை தான் அவர் படிக்கின்றாரே அல்லாமல் அவருடைய ஒப்பந்தத்தை அவர் படிக்கவும் இல்லை, அவருக்கு எழுதுவதற்கு கிடைக்கவும் இல்லை என்பது அடுத்த அதிர்ச்சி தலைப்பாகும். மூன்றாவது, ஈரானுடைய கடும் நிபந்தனைகளை கட்டாயமாக ஏற்காவிட்டால் உலக எரிபொருள் வர்த்தகம் முடங்கிவிடும், உலக நாடுகளினுடைய பகை அமெரிக்கா மீதே விழும் என்பதனால் கசப்பான இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டிய நிலை தற்கொலை செய்வதற்கு முன்னர் ஒருவன் எழுதி வைக்கும் கடிதத்தில் தானே கையொப்பமிடுவது போன்ற ஒரு செயலாக இருக்கின்றது. நான்காவதாக, கியூபா மீதான ஒரு போர் என்று கூறி ஈரான் போரை காடு கடாத்தி அப்பால் செல்ல முயற்சி எடுத்தாலும் அதிலும் முன்னேற்றமடைய முடியாமல் இருப்பதும் உலகம் அதை பார்க்க மறுப்பதும் டொனால்ட் ட்ரம்பிற்கு பின்னடைவாக மாறியிருக்கின்றது. இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையில் போரும் இல்லாத, அமைதியும் இல்லாத, பகலும் இரவும் இல்லாத ஒரு பொழுதாக மம்மலாக இருக்கின்றது. என்ன நடைபெறும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பொழுது ஈரானுக்கு வாய்ப்பாக இருக்கின்றது. ஐந்தாவது முக்கிய விடயம், ஈரானிய முல்லாக்களினுடைய கடும் பிடிவாதம் அமெரிக்காவை ஆட வைத்திருக்கின்றது என்று அமெரிக்க உயர் மட்டங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கூறியது போல அங்கு எதுவும் நடைபெறாமல் முல்லாக்கள் தங்களுடைய பிடிவாதத்தில் கடுகளவும் பின்வாங்கவில்லை என்பதனால் என்ன செய்வதென்று தெரியாத திகைப்பாட்ட நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆறாவது, யுத்தத்தை தொடங்கிய அமெரிக்கா தானே 60 நாட்கள் நிறுத்த வேண்டி இருக்கின்றதே அல்லாமல் வேறு எதுவும் அங்கு நடைபெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்கா தாங்கள் செய்வது தவறு என்று தெளிவாக தெரிந்துதான் ஈரான் மீது தாக்குதலை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடத்தியதாக ஈரான் கூறியிருந்தது. இப்பொழுது ஈரான் வழங்கியிருக்கின்ற இந்த பிரேரணை அமெரிக்காவினால் ஒரு காலமும் நிறைவேற்ற முடியாத பிரேரணை என்று தெரிந்துதான் ஈரான் அதை வழங்கி இருக்கின்றது. எனவே போரில் அமெரிக்கா தெரிந்து செய்வது போல சமாதானத்தில் அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு ஈரான் இந்த வியூகத்தை வகுத்திருக்கின்றது. இதுதான் கசப்பான உண்மையாக இருக்கின்றது. ஏழாவது முக்கிய விடயம், டொனால்ட் ட்ரம்பிற்கு போரை விரைவாக முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு தலைமை தாங்குகின்றோம் என்று கூறிய அமெரிக்கா உலகத்தை அந்தரத்தில் விட முடியாது. ஆனால் ஈரானியர்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த இடத்தில் கிடையாது. ஆகவே கால அவகாசம் பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றது. எட்டாவது, டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போல ஈரானுடைய கடற்படை முற்றாக அழியவில்லை. அது அழிந்திருந்தால் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் வசமாக மாறியிருக்கும். ஈரான் கடற்படை பழைய வலிமையுடன் தான் இருக்கின்றது என்பதே இன்றுள்ள கள நிலவரமாகும். இந்த யுத்த நிறுத்த காலத்தில் அது பழைய நிலையை இயல்பாகவே வளர்ந்து அடைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்பதாவது, நேற்றைய அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகமும் வெள்ளை மாளிகையுடன் தொடர்புடைய அக்சியோஸினுடைய கருத்தின்படி அமெரிக்க அதிபரனுடைய மேசையில் ஒப்பந்தம் வந்து கிடக்கின்றது என்று கூறி அவருடைய கையெழுத்திற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார் என்றும் தெரிவித்திருந்தது. அது உண்மைதான். ஆனால் பேச்சுக்கள் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொண்டால் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக வரும். எனவே அதில் மாற்றம் செய்வதற்கான இரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது. ஈரான் நடத்திய தாக்குதல்கள் பெரும் போராக மாறாத வகையில் நன்கு திட்டமிட்ட அளவில் செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது. ஈரான் நடத்தியது போர் அல்ல, அதுவும் ஒரு ராஜதந்திரம் தான். போர் நிறுத்த காலம் ஈரானுக்கு வாய்ப்பாக இருப்பதனால் அதை குலைந்து போக விடாத அளவிற்கும் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பெரும் போராக மாறாது தடுக்கும் விதத்திலும் அதேவேளை தங்களுடைய உள்நாட்டு ஈகோவை காப்பாற்றும் விதத்திலும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும். எனவே ஈரானை பொறுத்த வரையில் அமைதி நிலவுவது ஈரானுக்கு வாய்ப்பான தளமாக இருக்கின்றது. ஒன்பதாவது,
ஈரானிலும் அமெரிக்காவிலும் பணவீக்கம் என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது. ஆனால் பணவீக்கம் பற்றி அமெரிக்கா கவலைப்படுகின்ற அளவிற்கு ஈரானினுடைய உயர்மட்ட ஆட்சியாளர் எந்த கவலையும் படவில்லை. அமெரிக்கா விதித்த தடையாக இருந்தாலும் திருட்டுத்தனமாக அமெரிக்காவிற்கு தெரியாமல் பெருமளவு ஈரானினுடைய ஆயில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கின்றது. ஈரானினுடைய ஆட்சியாளர்கள் பில்லியனர்கள் மேல் பில்லியனர்களாக பெரும் செல்வத்துடன் உயர்ந்து வருகின்றார்கள். மக்கள் கண்ணீர் விட்டாலும் அவர்கள் அதை பற்றி அக்கறைப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் ஆடம்பர வாழ்க்கை மேலும் பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. இந்த போரினால் ஈரானினுடைய ஆயில் கடத்தல் அவர்களை பில்லியனர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. 10வது, இந்த போரில் யுரேனியம் அணுசக்தி உருவாக்கல் தடை ஆகியவை குறித்து எந்த பேச்சும் இல்லாத 60 நாள் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவது ஈரானினுடைய அரசுக்கே லாபமே அல்லாமல் அமெரிக்காவிற்கு அது லாபம் அல்ல. அமெரிக்காவை பொறுத்தவரையில் கடற்படையை வைத்திருப்பது ஒவ்வொரு நாளும் செலவு கூட. ஈரானை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி கூடவாக அமைய போகின்றது. இந்த 10 விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்ற ஆய்வில் ஈரானை பொறுத்த வரையில் அவர்கள் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதும் இதில் ஒரு அமைதியை எட்ட முடியாது தடுப்பதற்குமான முக்கியமான காரணம் அமெரிக்காவை இந்த ஆடுகளத்தில் முற்றாக நொக் அவுட் நிலைக்கு தள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அதை நோக்கியே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி அமெரிக்கா ஈரானிய ஆட்சியாளர்களை நொக் அவுட் முறை மூலம் எழும்பவே முடியாதவாறு துடைத்தறிய நினைத்தார்களோ அதையேதான் ஈரானிய ஆட்சியாளர்களும் நினைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த போரில் யாரோ ஒருவர் நொக் அவுட் முறையில் மீண்டும் பெற முடியாதவாறு செய்யும் வரை இது தொடரத்தான் போகின்றது என்பது இந்த நிமிடம் வரையான நெருக்கடியாக இருக்கின்றது. அதேபோல நவம்பர் 5 நடைபெற இருக்கின்ற அமெரிக்க தேர்தலில் அமெரிக்காவினுடைய இந்த இடைக்கால தேர்தல் டொனால்ட் ட்ரம்பிற்கு பெருவீழ்ச்சியை கொடுக்க போகின்றது. இந்த பெருவீழ்ச்சியை தாமே டொனால்ட் ட்ரம்பிற்கு கொடுத்ததாக ஈரான் மார்தட்டி கொள்வதற்காக நவம்பர் வரையும் கால நீட்டிப்பை நோக்கி அது நகர்ந்துதான் செல்லும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் தோல்வியிலிருந்து தப்ப முடியாத ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையின் மயான அமைதி 60 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்த இணக்கம் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து வைப்பதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தயக்கம் ஈரானுடைய பிடிவாதமும் கோரிக்கையும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் போர் முடிந்து விட்டது, வெற்றி அமெரிக்காவிற்கு, ஈரான் பொருளாதாரம் முடக்கப்பட்டு விட்டது, ஈரான் இப்பொழுது தான் அடித்த அடியில் உணர்ந்து கொண்டு புத்திசாலித்தனமாக பேச்சுவார்த்தைக்கு வருகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதெல்லாம் பொய்யாக போயிருக்கின்றது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் ஒரு தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தமே. அதற்குள் என்ன இருக்கின்றது என்பது கூட டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுடைய அதி உயர் மட்டமும் கையெழுத்து வைத்த பின்னரே தெரிய வரும். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கமும் ஈரானுடைய அதி உயர் மதக்குழு இன்னொரு தொங்கலிலும் நிற்கின்றது. எனவே இந்த இருவரையும் இணைக்க முடியாமல் நடுவில் கட்டாரில் பேச்சுக்கள் தவிக்கின்றது. இதுதான் கடந்த 24 மணி நேரங்களில் சர்வதேச ஊடகங்களில் வந்திருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தலைப்புகளினுடைய தொகுப்பாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.